ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான மெத்தடில் சங்குப்பூ வச்சு ஃபேஸ் ஜெல், அது மட்டும் இல்லை ஃபேஸ் வாஷ், 2 எண்ணம் ஒரே வீடியோவில் 2 எண்ணம் உங்களுக்கு நான் மேக் பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், சரிங்களா? இது சேல் மெத்தடாகவும் நம்ம செய்யலாம். வாங்க, அதுக்கான ஃபார்முலா எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தனித்தனியாக நான் கொடுத்துருக்கேன். ஃபேஸ் ஜெல்லுக்கு தனியாக கொடுத்துருக்கேன், ஃபேஸ் வாஷுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக சங்குப்பூவை வந்து நல்லா வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி அந்த வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிற அளவுகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்து செய்யும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். 2யுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2யுமே நோட்டில் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதே கம்மியான அளவு நீங்கள் எடுத்து செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் 2யுமே பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி சங்குப்பூவை நல்லா பாயில் பண்ணி அந்த வாட்டரை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், சரிங்களா? இந்த பாயில் வாட்டர் வந்து நம்ம 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஜெல்லுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் வாஷுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸ் ஜெல்லு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 20 ml நான் சங்குப்பூ எக்ஸ்ட்ராக்ட் நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? முழுக்க ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ட்ராக்டாக ஊற்றி செய்யும் போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 20 கிராம் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துகிட்டு ஒரு 18 கிராமுக்கு வந்து நான் டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கிறேன், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்றைக்குமே வந்து நம்ம வீட்டு யூஸுக்குன்னா அது வேறு, நம்ம வெளியே சேலுக்குன்னு கொண்டு போகும்போது கம்பல்சரி டிஸ்டில்டு வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த வாட்டர் கண்டென்ட்டை வந்து நம்மளுக்கு ஜெல் ஆக்கணும்ல, அதுக்காக நான் எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கார்பூமர் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? கார்பூமர் வந்து கெமிக்கலான்னு கேட்குறீங்க. கார்பூமரும் ஒரு நேச்சுரலான ஒரு ஐட்டம் தான், சரிங்களா? கார்ன்ஃப்ளவர் அந்த மாதிரி இருந்து எடுக்கக்கூடிய நேச்சுரல் பொருள் தான். கார்பூமர் 1 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இது அப்படியே வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே உங்களுக்கு ரெஸ்ட் விட்டுருங்க, சரிங்களா? அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற இந்த கார்பூமர் எல்லாமே அந்த வாட்டரோட நல்லா அப்சர்வ் ஆயிரும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்கணும். நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன், உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம ஜெல் எப்படி செய்கிறோம் அதே மெத்தட் தான். ஃபார்முலா எல்லாம் ஒன்று தான். நம்ம உள்ளே சேர்க்குற எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் வேறு மாறும், சரிங்களா? இது அப்படியே நல்லா கலந்து ஒரு இடத்துல தனியாக வச்சுருங்க. இதோட நம்ம கிளிசரின் இப்போ ஆட் பண்ணணும். இந்த நீங்கள் சங்குப்பூ வச்சு நம்ம செஞ்சு ஜெல் ஆகட்டும் ஃபேஸ் வாஷ் ஆகட்டும் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் வந்து நிறைய சுருக்கங்கள் இருக்கும், சரிங்களா? சின்ன வயசாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து முகம் வந்து சுருக்குழுந்த மாதிரி வயசான தோற்றம் இருக்கும். அது எல்லாமே ரெடியூஸ் ஆகுது, சரிங்களா? சங்குப்பூ வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆனது. இப்போ வந்து நம்ம கிளிசரினும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான், சரிங்களா? அந்த ஜெல்லும் ஃபேஸ் வாஷும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெனிஃபிட்டு. சின்ன வயசுலேயே நிறைய பேத்துக்கு சுருக்குழுந்துரும். பார்க்குறதுக்கு முகம் பார்க்குறதுக்கு சின்ன வயசாக தான் இருக்கும், ஆனால் முகம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான மாதிரி ரொம்ப சுருக்கு உளுந்து வெடிப்பா அந்த மாதிரிலாம் இருக்கும், சரிங்களா? இந்த க்ரீமும் ஃபேஸ் வாஷும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டு. இது எல்லாமே ரெடியாகி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது, நல்லா கலரிங் பண்ணி கொடுக்குது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஜெல் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறதுனா காமன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஜெல் டைப் தான், எந்த விதமான பிரச்சனையும் வராது, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் கழித்து நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே வந்து அந்த கார்பூமர் அப்சர்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் ஒரு 1 கிராம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஒரு மெசேஜில் கேட்டிருந்தீங்க, இந்த நம்மளோட ஃப்ளவர் ஜெல் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னீங்க. கட்டாயமாக கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டு யூஸுக்குன்னா பிரச்சனை இல்லை, நம்ம வெளியே வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து கலர் ஆட் பண்ணணும், சரிங்களா? கலர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஊற்றுறதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் ஊற்றுனதுக்கப்புறம் நான் வந்து என்ன எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொப்ளின் லைக்கோல் நான் எடுத்திருந்தேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னில் இருக்கிற இச்சிங், இரிட்டேஷன், எரிச்சல் அந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த ப்ரொப்ளின் லைக்கோல் நம்ம ஊற்றும் போது அது எல்லாத்தையுமே சரி செஞ்சிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் டீயே 2 ட்ராப் மட்டும் ஊற்றிக்கோங்க. 2 ட்ராப் மட்டும் ஊற்றி நீங்கள் கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் ஊற்றுங்க, பத்தலைன்னா இன்னொரு ட்ராப் மட்டும் ஊற்றிட்டு கலங்காத மாதிரி இருந்தாலுமே நீங்கள் மறுபடியும் ஊற்றிடாதீங்க. 2 ட்ராப் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், சரிங்களா? நல்லா ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ரொம்ப திக்காயிடுச்சுன்னா டிஸ்டில்டு வாட்டர் லைட்டாக சூடு பண்ணி உள்ளே ஊற்றி கலக்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாகிடும்.
திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கிடச்சிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து இது வந்து ரியல் கலர். ஆனால் வந்து நம்ம வீட்டு யூஸுக்குனா ஓகே. ஒரு 2 days 3 daysங்கும் போது இந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வந்து கலர் வந்து வேறு மாதிரி ஒயிட் கலர் மாதிரி ஆயிரும். இதே நம்ம வெளியே கொடுக்க போகிறோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து கலர் லைட்டாக யூஸ் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கட்டாயம் நம்ம கலர் யூஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு 2 drop மட்டும் இதில் நான் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள் வீட்டு யூஸுக்குனா வேண்டாம், வெளியே நீங்கள் சேல் பண்ண போகிறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே மெத்தடில் நீங்கள் சேம் மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே கொஞ்சம் திக்கான மாதிரி இருந்தது. நான் கொஞ்சம் டிஸ்டில்டு வாட்டரை வந்து நல்லா சூடு பண்ணி நான் ஊற்றி கலக்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 drop மட்டும் நான் ப்ளூ கலர் காஸ்மெட்டிக் ப்ளூ கலர் நான் ஆட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த விதமான ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் நான் யூஸ் பண்ணலை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, தனிப்பட்ட முறையாக நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே எல்லாமே டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி ஜெல் செய்கிறதுக்காகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ரா மெட்டீரியல் இருக்குது. எதுவாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்ம ஜெல் செஞ்சாச்சு பாருங்கள். ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. நான் டிஸ்டில்டு வாட்டர் நல்லா சூடு பண்ணி ஊற்றி நான் நல்லா கலக்குனதுக்கப்புறம் சூப்பரான ஜெல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சங்குப்பூ வச்சு இன்றைக்கி ஜெல் செஞ்சாச்சு. சப்போஸ் உங்கள் யாருக்காவது சங்குப்பூ வீட்டில் கிடைக்காதவங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மக்கிட்ட ட்ரை பெட்டில் சங்குப்பூ இருக்குது, காஞ்ச சங்குப்பூ நம்மக்கிட்ட இருக்குது. வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஜெல் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபேஸ் வாஷுக்கான ஃபார்முலாவும் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துருந்தேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஏதாவது இதுக்கான ரா மெட்டீரியல் வேணுனாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஜெல்லை வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு படுத்துக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு 6 கிராம் SCA பவுடர் நான் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? ஒரு 6 கிராம் SCA பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதோட இன்றைக்கி CABP ஒரு 30 கிராம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பீட்டேன்னு சொல்லுவாங்க. CABP ஒரு 30 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபேஸ் வாஷெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1 கிராம் 2 கிராம் CABP சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துறதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துறதுக்கு முன்னாடி CABP 1 கிராம் 2 கிராம் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நான் கொக்கோ பீட்டின் சேர்த்ததுக்கப்புறம் டிஸ்டில்டு வாட்டர் வந்து ஒரு 57 கிராம் டிஸ்டில்டு வாட்டர் சேர்க்கணும். நான் உங்கள் மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருப்பேன். 57 கிராம் டிஸ்டில்டு வாட்டர் சேர்க்கணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து சங்குப்பூ எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 20 கிராம் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? 20 கிராம் சேர்த்துட்டு மித்த இருக்கிற 37 கிராமுக்கு டிஸ்டில்டு வாட்டராக நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், டபுள் பாயில் மெத்தடில் இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? இதோட கிளிசரினும் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 10 கிராம் கிளிசரின்.
கிளிசரினும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த என்ன சொல்கிறது, எஸ்சிஏ பவுடர் வந்து கொஞ்சம் கலங்காத மாதிரி இருக்கும். எஸ்சிஏ பவுடர் வந்து நல்லா கலங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கணும், அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பீக்கரை அப்படியே அதில் வச்சு நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருங்க. நல்லா எஸ்சிஏ பவுடர்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? நல்லா டபுள் பாயிலில் நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு டபுள் பாயில் மெத்தடில் நம்ம இதை வந்து உருக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? இந்த லங்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த பவுடரெல்லாம் நல்லா கலங்கி வந்திருக்கணும் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து டபுள் பாயில் மெத்தடில் நல்லா உருக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜிலலாம் நீங்கள் எதுவுமே ஊற்ற வேண்டாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதோட பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். சரிங்களா? நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இது வந்து எவ்வளோ திக்னஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஸ்டார்டிங் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸ்டார்டிங் நம்மளுக்கு வந்து தண்ணியாட்டம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஊற்றலை, எசன்ஸ் ஆயில், லேவெண்டர் எசன்ஸ் ஆயில் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்ன மனம் பிடிச்சாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் இன்றைக்கி ப்ரிசர்வேட்டிவாக பீனாக்ஸ் எத்தனால் எடுத்திருக்கேன். இதுவும் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தான், தேங்காய் எண்ணெயிலேருந்து எடுக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் தான். அது ஒரு 1 கிராம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த ஃபார்மிங்கெல்லாம் நல்லா அடங்கிடும். அந்த நுரையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? பம்பிங் பாட்டில் உங்கள்கிட்ட எந்த மாதிரி பாட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான். நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடு தான் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஃபேஸ் வாஷ் சங்குப்பூ வச்சு ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஃபேஸ் வாஷை வச்சு ஒரு நாளைக்கு 2 வாட்டி முகத்தை கழுவிட்டு வாங்க. நம்மளுடைய முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் ரெடியாகி நம்மளுடைய முகம் வந்து சூப்பராக க்ளோவாக சூப்பராக ரெடி ஆயிடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து ஒரு சேலாக கூட பண்ணலாம். சேலுன்னு நம்ம கொண்டு போகும்போது நார்மலாக நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கும்போது எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து சேல் ஆகுது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளுடைய பொருள் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். எம்எஸ்எம் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபிகேட் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நம்ம செஞ்சாச்சு. இந்த மாதிரி நான் பம்பிங் பாட்டில் என்கிட்ட இருக்கிறதுனால நான் பம்பிங் பாட்டிலில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மெத்தட் தான். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக புரியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து ஒரே வீடியோவில் உங்களுக்கு வந்து 2 பொருள் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் செஞ்சு நீங்கள் சேலும் பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கஷ்டப்பட்டவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் இப்போ தான் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் வந்து முதல் முறையாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் தொட்டுக்கோங்க. அதை ஆல் பட்டன் தொட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஃப்ரீ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஈஸியான மெத்தடில் 2 பொருள் இன்றைக்கி நீங்கள் செஞ்சு கற்றுக்கிட்டாச்சு. சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் என்ன டவுட் இருந்தாலும் கட்டாயமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவே இருந்திருக்கும். கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை தொட்டுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.